பக்தர்கள் தான் தங்களுடைய வேண்டுதல் நிறைவேற கடவுளுக்கு விரதம் இருப்பார்கள். ஆனால் சமயபுரம் மாரியம்மன் தன்னால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக மாசி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை தொடங்கி பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை வரை 28 நாட்கள் பச்சை பட்டினி விரதம் இருப்பது சமயபுரம் மாரியம்மனுடைய சிறப்பம்சம். உலகில் உள்ள அனைத்து மாரியம்மன் கோவில்களுக்கும் தலைமை பீடம் என்றால் அது சமயபுரம் மாரியம்மன் கோவில்தான். ஏனெனில் தட்சனின் யாகத்தியில் விழுந்து எரிந்த சதியின் உடலை தூக்கி கொண்டு சிவபெருமான் தாண்டவம் ஆடிய போது சதியின் உடலில் இருந்து அவளின் திருக்கண்கள் விழுந்த இடம்தான் சமயபுரம். அதனால் இந்த தளத்திற்கு கண்ணனூர் என்ற ஆதி பெயரும் உண்டு. மேலும் இந்த கோவிலில் உள்ள உற்சவர் சிலை திருமேனியில் உடல் முழுவதும் 1000 கண்கள் இருப்பதை நம்மால் காண முடியும். அதனால் தான் சமயபுரம் அம்மனுக்கு 1000 கண்ணபுரத்தாள் என மற்றொரு பெயரும் உண்டு. அம்பாள் விரதம் இருக்கும் இந்த 28 நாட்களும் வழக்கமாக படைக்கப்படும் நெய்வேத்தியம் படைக்க மாட்டார்கள். மாறாக பட்டினி இருக்கும் அம்பாளுக்கு உப்பில்லாத நீர்மோர், இளநீர் மற்றும் கனி வகைகள் மட்டுமே படைக்கப்படும். அம்மனே விரதம் இருக்கும் பொழுது பக்தர்கள் மட்டும் எப்படி விரதம் இல்லாமல் இருப்பார்கள்? அதனால் அம்மனுடன் சேர்ந்து பக்தர்களும் உணவு உண்ணாமல் வெறும் நீர் உணவுகளை மட்டும் உண்டு விரதம் இருப்பார்கள். இப்படி தன் மீது பக்தியோடு விரதம் இருக்கும் பக்தர்களுக்கு வேண்டும் வரத்தை அம்மன் தருவார் என்பது ஐதீகம். விரதம் இருக்கும் காலங்களில் அம்மனின் முகம் சோகத்துடன் காணப்படும். அதனால் அம்மனை மகிழ்ச்சிப்படுத்த அவரின் அண்ணனான ஸ்ரீ ரங்கநாதரின் கோவிலில் இருந்து பூக்கள் கொண்டு வரப்பட்டு அம்மனுக்கு தூவப்படும். இதுவே பூச்சொரிதல் விழாவாக கொண்டாடப்படுகிறது.